அன்பு உறவுகளுக்கு வணக்கம். சித்த மருத்துவ மற்றும் யோக கலை தத்துவங்களின்படி மனித உடலை இயக்கும் மிக முக்கிய ஆற்றல்களாக தசவாயுக்கள் 10 வாயுக்கள் கருதப்படுகின்றன. வாதம், பித்தம், கபம் ஆகிய முக்குற்றங்களில் வாதத்தின் பிரிவுகளே இந்த 10 வாயுக்களும் விளங்குகின்றன. இவை ஒவ்வொன்றும் உடலின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை, குறிப்பிட்ட இயக்கத்தை ஆளுமை செய்கின்றன. தசவாயுக்களின் குணம், தொழில், சக்கரங்களுடனான தொடர்பு மற்றும் அவற்றின் குறைபாடுகளால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றி முழுமையாக இந்த பகுதியில் பார்ப்போம். மனித உடலின் உள்ளே 5 முக்கிய வாயுக்களும் பிராணவாயுக்கள், 5 துணை வாயுக்களும் உப பிராணவாயுக்கள் இயங்குகின்றன. பிராணவாயு உயிர் காற்று. இது இதய பகுதியிலும் நாசி, மூளை மற்றும் நுரையீரலிலும் வீற்றிருக்கிறது. நாம் சுவாசிக்கும் காற்றிலிருந்து பிராணனை உடலுக்குள் இழுத்து அனைத்து உறுப்புகளுக்குள்ளும் செலுத்துவது இதன் முக்கிய தொழில். இது உடலின் ஆற்றலை மையமாக விளங்கும் அநாகத சக்கரத்தோடு, இதய சக்கரம் மற்றும் ஆக்ஞா சக்கரத்தோடு புருவ மத்தி நேரடியாக தொடர்பு கொண்டது. அபானவாயு கீழ் நோக்கி காற்று. இது தொப்புளுக்கு கீழ் மலக்குடல், சிறுநீரகம், பிறப்புறுப்பு பகுதிகளில் இயங்குகிறது. மலம், சிறுநீர், விந்து, மாதவிடாய், இரத்தப்போக்கு மற்றும் பிரசவ காலத்தில் குழந்தையை கீழ் நோக்கி தள்ளி உடலை விட்டு வெளியேற்றும் கழிவு நீக்க தொழிலை செய்கிறது. இது உடலின் ஆதார சக்கரங்களான மூலாதாரம், அடிமுதுகு மற்றும் சுவாதிஷ்டானத்தோடு தொப்புளுக்கு கீழ் தொடர்பு கொண்டு உடலின் நிலையை தன்மைப்படுத்துகிறது. வியானவாயு. இது உடல் முழுவதும் நரம்புகள், தசை நார்கள் மற்றும் தோல் பகுதியில் பரவி நிற்கிறது. இரத்த ஓட்டம், நரம்பு மண்டல தூண்டுதல்கள், தசைகளின் சுருங்கி விரியும் தன்மை மற்றும் உணர்வுகளை உடல் முழுவதும் கடத்தும் தொழிலை செய்கிறது. இது உடல் முழுவதையும் ஆளுமை செய்வதால் ஒட்டுமொத்த நரம்பு மண்டலம் மற்றும் மணிப்பூரக சக்கரத்தோடு தொடர்பு பெற்று உள்ளது. உதானவாயு மேல் நோக்கு காற்று. இது கழுத்து, தொண்டை, நாக்கு மற்றும் தலைப்பகுதியில் வீற்றிருக்கிறது. நாம் பேசுவதற்கும், பாடுவதற்கும், உணவை விழுங்குவதற்கும், வாந்தி எடுப்பதற்கும் இந்த வாயுவே காரணம். மரண காலத்தில் உயிரை உடலை விட்டு மேல் நோக்கி கொண்டு செல்லும் பணியையும் இதுவே செய்கிறது. இது தொண்டையில் உள்ள விஷுக்தி சக்கரத்தோடு தலையின் உச்சியில் உள்ள சகஸ்கரத்தோடு தொடர்பு கொண்டது. சமான வாயு நடுக்காற்று. இது வயிற்று பகுதியில், குறிப்பாக ஜீரண உறுப்புகளில் தங்கியுள்ளது. நாம் உண்ணும் உணவை செரிமானம் செய்து அதிலிருந்து சத்துக்களையும் கழிவுகளையும் பிரித்து சத்துக்களை உடல் முழுவதும் சமமாக பகிர்ந்தளிக்கும் தொழிலை செய்கிறது. இது தொப்புள் பகுதியில் உள்ள மணிப்பூரக சக்கரத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டு உடலின் வெப்பத்தை சீராக வைக்கிறது. துணை வாயுக்கள் உப பிராணன்கள். நாகன். இது தொண்டை மற்றும் வாய்ப்பகுதியில் இயங்கி ஏப்பம் விடுவதற்கும் பேசும் திறனுக்கும் உதவுகிறது. கூர்மன். கண்களில் இருந்து கொண்டு இமைகளை இமைப்பதற்கும், கண்கள் வெளியே வெளிச்சத்தை கட்டுப்படுத்துவதற்கும், கண்ணீர் சுரப்பதற்கும் உதவுகிறது. கிருகரன். மூக்கு பகுதியில் இருந்து கொண்டு தும்மல், இருமல் மற்றும் பசியை தூண்டும் தொழிலை செய்கிறது. தேவதத்தன். கொட்டாவி விடுவதற்கும், சோம்பலை முறிப்பதற்கும், தூக்கத்தை கொண்டுவதற்கும் காரணமாக இருக்கிறது. தனஞ்சயன். இது மரணத்திற்கு பிறகும் உடலை விட்டு நீங்காத வாயு. இறந்த பின் உடலை வீங்கச் செய்து அழுக வைக்கும் தொழிலை செய்கிறது. தசவாயுக்கள் ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையும், நாளமில்லா சுரப்பிகளையும், சக்கரங்களையும் ஊடகமாக கொண்டு உடலை கட்டுப்படுத்துகின்றன.
பிராணன் மூலமாக மூளையையும், அபானன் மூலமாக உடலின் கழிவு நீக்கத்தையும், சமானன் மூலமாக ஆற்றல் உற்பத்தியையும் சமநிலையில் வைக்கின்றது. இதன் அடுத்த பகுதியை பாகம் 2 காண்போம். நன்றி, வணக்கம். நாம் எப்பொழுதும் இணைந்தே பயணிப்போம்.